வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக திரட்டு நூல்லிருந்து ஒரு அற்புதமான சிந்தனைய பத்தி பார்க்க போறோம். பொதுவா நாம பயம்னா அது ஒரு பலவீனம் தான் நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த பயமே நம்மளோட பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு உந்து சக்தியா இருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இந்த சுவாரஸ்யமான வேதாந்த பார்வைய பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட இந்த மூலக்கருத்து சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக திரட்டு நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. குறிப்பா மார்ச் 22ஆம் தேதிக்கான தியானம் தான் இது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான சில வரிகள் மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு ஆழமான வேதாந்த பார்வைய சுவாமிஜி வச்சிருக்காரு. சரி, இந்த தியானத்தோட முதல் பகுதி இயற்கையோட ஒரு அடிப்படை உண்மையிலிருந்து தொடங்குது. இது ஒரு உலக புது உண்மைனே சொல்லலாம். அதாவது இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிர்களோட வாழ்க்கைக்கும் இது ஒரு மையமான கொள்கை. இந்த வாக்கியத்தை பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா எவ்வளவு சக்தி வாய்ந்தது. யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு எதிரியே இல்லாம இருக்கவே முடியாது. இது இயற்கையோட ஒரு தவிர்க்க முடியாத விதி. இந்த யதார்த்தம் உயிர் வாழ்றதுக்கு 3 முக்கியமான விஷயங்களை நமக்கு தெளிவா காட்டுது. முதல்ல, எதிரிய பத்தின பயம். அது வாழ்க்கையோட ஒரு அங்கம், அத தவிர்க்கவே முடியாது. 2வது, யார் நண்பன் யார் எதிரின்னு பிரிச்சு பார்க்கற திறமை ரொம்ப ரொம்ப அவசியம். இதனாலதான் 3வதா ஒவ்வொரு உயிருக்கும் தன்னை பாதுகாத்துக்கிறது தான் முதல் கவலையா இருக்கு. ஓகே, இந்த உலக பொது உண்மை மனுஷனுக்கு எப்படி பொருந்தும்? இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் வருது. மத்த உயிரினங்களை விட மனுஷனோட நிலைமை கொஞ்சம் தனித்துவமானது. அது ஏன் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இதை கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? மத்த விலங்குகளை விட மனுஷனுக்கு தான் எதிரிகள் அதிகம்னு இந்த தியானம் சொல்லுது. ஏன் அப்படி? சிங்கத்துக்கோ புலிக்கோ இல்லாத எதிரிகளா மனுஷனுக்கு இருக்கு? இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் மத்த உயிரினங்களுக்கு எதிரின்னா பெரும்பாலும் சிங்கம் புலி மாதிரி இயற்கை எதிரிகள் தான். ஆனா இன்னொரு பக்கம் மனுஷனை பாருங்க. அவன் இந்த இயற்கை எதிரிகளையும் சமாளிக்கணும், அதோட கூடவே தன் சொந்த இனத்துக்கிட்ட இருந்தும் தன்னை பாதுகாத்துக்க வேண்டியிருக்கு. இதுதான் மனுஷனோட போராட்டத்தை ரொம்பவே சிக்கலாக்குது. இப்போதான் இந்த தியானத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வர்றோம். பயம்னாலே அது ஒரு பலவீனம், ஒரு நெகட்டிவான விஷயம் தானே நாம பொதுவா நினைப்போம். ஆனா சுவாமிஜி இத முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பாக்குறாரு. இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களேன். பயங்கிறது எப்பவுமே நம்மள அழிக்கிற ஒரு சக்தியா மட்டும்தான் இருக்குமா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க முடியுமா? இந்த தியானம் அதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில கொடுக்குது. இங்கதான் அந்த ஆச்சரியமான பதில் இருக்கு. பயம் ஒரு அழிவு சக்தி மட்டும் இல்ல, அது ஒரு ஆக்க சக்தியும் கூட. அதாவது எதிரிகிட்ட இருந்து வர்ற அந்த பயம்தான் உயிரினங்கள் தங்களைய மேம்படுத்திக்கிட்டு இன்னும் உயர்ந்த நிலைக்கு பரிணமிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தூண்டுதலா இருக்கு. இந்த செயல்முறை எவ்வளவு அழகா விளக்கப்பட்டிருக்கு பாருங்க. முதல்ல ஒரு உயிரி தன் எதிரிய சந்திக்குது, உடனே பயம் வருது. அந்த பயம் அந்த சவாலை எப்படியாவது சமாளிச்சு ஜெயிக்கணும்னு ஒரு உந்துதலை கொடுக்குது. அந்த உந்துதலோட சக்தியில அந்த உயிரி தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு பரிணமிக்குது. சொல்லப்போனா இங்க பயம் ஒரு எரிபொருள் மாதிரி செயல்படுது. இறுதியா இந்த முழு கருத்தையும் ஒரு வேதாந்த பார்வையோட முடிப்போம். ஏன்னா இது வெறும் உயிரியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, இதுக்குள்ள ஒரு ஆழமான தத்துவ பார்வையும் இருக்கு. ஆமாம், நாம எதையெல்லாம் தவிர்க்கிறோம்னு நினைக்கிறோமோ, எதையெல்லாம் பார்த்து பயப்படுறோமோ, அதுக்குள்ளதான் நம்மளோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கான வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு. இங்க எதிரினா வெளியில இருக்கிற ஒருத்தரோ ஒரு விலங்கோ மட்டும் கிடையாது. அது நமக்குள்ள இருக்கிற ஒரு பலவீனமா இருக்கலாம், இல்ல நாம சந்திக்கிற ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்கலாம். எப்போ நாம அதை நேருக்கு நேரா சந்திக்கிறோமோ அப்போதான் நாம நிஜமாவே வளர ஆரம்பிக்கிறோம். இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு உங்களை நான் விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சவாலா ஒரு எதிரியா நினைக்கிற விஷயம் எது? ஒருவேளை அந்த பயம்தான் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போக போற உங்களுடைய சிறந்த ஆசிரியரா இருக்க முடியுமோ? யோசிச்சு பாருங்க.